Peacemakers of Christo. நீ யார் என்று உன்னையே காட்டிக் கொண்டாயா, காட்டிக் கொள்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்துல அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அப்பா, பைபிள்ல பாக்குறோம், அவர் யார் என்று தன்னையே காட்டிக்கொள்ள அவர் விரும்பினார். ஆண்டவரே, ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில, ஒரு குடும்பத்தின் மத்தியில, 10 பேர் அமர்ந்திருக்கிறது மத்தியில, ஒரு சிறிய கூட்டத்தின் மத்தியில அந்த மகனானவன் தன்னையே காட்டிக்கொள்ள விரும்பினான். ஆண்டவரே, அதே போலதான் இன்று எல்லா குடும்பங்களும் நடந்து கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே. தன்னை காட்டிக்கொள்ளதான் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நான் படித்தவன், நான் பட்டதாரி, நான் வேலை செய்கிறவன், நான் பெரிய கவர்மெண்ட் ஆபீசரு, நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் வாதியாரு, நான் வக்கீலு, நான் சாமியாரு, நான் சிஸ்டரு, நான் பிஷப்பு, ஆண்டவரே நான் போலீஸு, நான் ஜட்ஜி, நான் டாக்டரு, நான் வாத்தியார் என்று அப்பா எல்லா வகையிலும் காமிச்சுக்கிறான். ஆண்டவரே, அப்பா இன்னுமாக நகைகளை போட்டுக்கொண்டு, இன்ஷர்ட் போட்டுக்கொண்டு, வெள்ளை சட்டை வேஷ்டிகளை கட்டிக்கொண்டு, பலவிதமான நகைகளை அணிந்து கொண்டு, ஆண்டவரே நான் பணக்காரன், இந்த ஊர்லயே நான் பணக்காரன், நான் தான் அதிகாரி என்று காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, வீடு கட்டி காண்பிக்கிற ஆண்டவரே, கார் வாங்கி காண்பிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா 4 பேத்துக்கு உதவுற போல அவன் தன்னையே காண்பித்துக் கொள்கிறான் சுவாமி. ஏசப்பா, என்கிட்ட பட்டு சேலை இருக்குது, நான் புதுசா வாங்கி இருக்கிறேன், நான் நிறைய நகைகளை வச்சிருக்கிறேன், என் மகளை அப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன், என் பிள்ளைகளுக்கு அப்படி நான் செஞ்சு வைப்பேன், அப்படி என்று ஊரார் பார்ப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, அப்பா மற்றவர்கள்லாம் பார்க்கணும், நான் திறமசாலி, நான் அவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன்ட்டு மத்தவங்க காமிக்கணும், மத்தவங்க எல்லாம் என்ன பாராட்டணும்னு அந்த பாராட்டுதலுக்காக நான் என்னையே ஆண்டவரே வீதியில என்னையே அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, ஏசப்பா ராஜாதி ராஜாவே, உன்னிடம் அத்தனை சக்திகள் இருந்தது. ஆண்டவரே, அப்பா நீ குருடரையும் செவிடரையும், ஆண்டவரே முடக்குவாதத்தையும், ஆண்டவரே பக்கவாதத்தையும், ஆண்டவரே நோயாளிகளையும் குஷ்ட நோயாளிகளையும் சாத்தான்களையும் விரட்டுகிற சக்தி இருந்தது. ஆண்டவரே, ஆனால் அதை யார்த்தையும் நீ காமிச்சிக்கவே இல்லை. ஆண்டவரே, அப்பா அத அனைத்தையும் அப்படியே மூடி வச்சுக்கிட்டீர். ஆண்டவரே, என்கிட்ட இந்த சக்தி இருக்குது, நான் அப்படி நான் இப்படி என்று என்னால சொல்லிக்கல. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடு நீர் வாழ்ந்தீர். ஆண்டவரே, அந்த தாழ்மை உணர்வுகள் இன்று எங்கள் மத்தியில இல்லாமல் போய்விட்டதா. ஆண்டவரே, ஏசப்பா ஒவ்வொரு மனிதனும் தன்னையே காட்டிக்கொள்ளதான் விரும்புகிறான். ஏசப்பா, இன்னும் ஏகப்பட்ட பேரு கடனாளி. ஆண்டவரே, இன்னும் படிக்காதவன் இருக்கிற. ஆண்டவரே, பயங்கர நோயில வாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், குடும்ப பிரச்சனைகள். ஆண்டவரே, மகன் திருமண வாழ்க்கையில, மகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள். ஆண்டவரே, அப்பா பொருளாதார கஷ்டங்கள். ஆண்டவரே, பெரிய பாதாள குழியில் விழுந்து அந்த பிரச்சனைக்குள்ளா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களை காமிச்சிக்காம நாங்க நல்லா இருக்கிறோம், நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை என்று பொய் சொல்லி கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம். ஆண்டவரே, ஐயோ இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ அது பெரிய அவமானமா போயிடுமே, ஐயோ நான் என்னால வெளியில சொல்லிட்டு வாழவே முடியாது, இது சாவுவதற்கு சமம் என்று ஆண்டவரே தங்க குடும்பத்துல ஏற்பட்ட இழப்பு
இழப்புகளையும் காயங்களையும் மறைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மனதிலே, என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வாழ்க்கையில முழு அர்ப்பணிப்பு என்பது இல்லை ஆண்டவரே. எல்லாம் அப்பா பார்த்துக்குவார், ஏசப்பா தான் கொடுத்தார், இந்த காயங்கள் ஏசப்பா சுகமாக்குவார் என்று முழு மனதோடு நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்காமல் ஆண்டவரே, எங்களுடைய மனித முயற்சிகளினாலே அப்பா சாதிச்சிடலான்னு சாதாரணமா நினைக்கிறோம் ஆண்டவரே. சாதிப்பது உம்மால் கூடும் ஆண்டவரே, அது உம்மால் மட்டுமே கூடும் சுவாமி. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, மனிதனால் எதுவும் இயலாது, கடவுளால் தான் இயலும் என்று ஆண்டவரே கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் காயங்களை அகற்றி போடுங்க. தாழ்மையான உணர்வோடு இந்த பணம், இந்த வீடு, இந்த சொத்து இதெல்லாம் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு, அது ஆண்டவருடையது, என்னது கிடையாது. இந்த உலக மனிதர்கள் பார்த்தால் அது கண் திருஷ்டியாக மாறும், அது என் பிள்ளைகளை வறுத்து எடுத்துரும். அதனால நான் ஏசப்பா பிள்ளையாக தான் வாழ்வேன், என் பிள்ளைங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட தான் அர்ப்பணிப்பேன். இந்த உலக மனிதர்கள் பார்த்தால் என்ன, பார்க்காட்டி என்ன, ஏசப்பா பார்த்தால் போதும் என்ற மனத்தன்மையை கொடுங்க ஏசப்பா. இன்னுமாக மறைந்து மறைந்து மறித்து மறித்து ஆண்டவரே மறைத்து மறைத்து வாழ்கிற பிள்ளைகள், அவருடைய காயங்களை எல்லாம் நீர் அகற்றி போட்டு சுகமாக்குவீர், அவர்களை வாழ வைப்பீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த
முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால், இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால், நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.